Hi everyone, welcome to our channel Educuts. இதுவரை எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்டிடியூட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடுங்கிறது வெறும் ஐடி கம்பெனிஸில் மட்டும் இல்லை, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது, எப்படி நீங்கள் டெஸ்ட்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்டிடியூடுங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக ஆப்டிடியூட் நம்ம படிக்கணும், எதுக்காக இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ஒரு பர்சனோட கிரியேட்டிவ் ஸ்கில், அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அவங்களோட கிரியேட்டிவிட்டி, இது மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களை செலக்ட் பண்ணலாமா, உங்களுக்கு எந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா நீங்கள் வந்து பண்ணுவீங்க, எந்த மாதிரி டாஸ்க்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் தரலாம், அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் தான் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு கம்பெனியோட டெஸ்ட்டுக்காக ஆப்டிடியூடாக இருந்தாலும், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருந்தாலும், அந்த எக்ஸாமோட சிலபஸை பார்க்கணும். அந்த சிலபஸில் இருக்க மெயினான டாபிக்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாகவே இருக்கும். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அலிகேஷன் மிக்சர், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் கேட்பாங்க, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐடி கம்பெனிஸ் பொறுத்தவரை அவங்க எந்த மாதிரி சிலபஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது 1 or 2 டைம்ஸ் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ப்ரிப் இன்ஸ்டா, ஃபேஸ் ப்ரிப், அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் போய் அவங்களோட சிலபஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களே அஃபிஷியலாக சிலபஸ் வந்து வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நான் ஆப்டிடியூடே பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் ஆப்டிடியூடே பார்த்ததில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்எஸ் அகர்வால் புக், இது எல்லாருமே சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து வந்து indiabigs.com. இந்த indiabigs.comல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்தீங்கன்னா அதில் இருக்க பேசிக்காக 15 ப்ராப்ளம்ஸ் ஆர் 20 ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டாபிக்ல இருக்க ஃபார்முலா, அதுக்கப்புறம் அதில் இருக்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இப்போ 60 மினிட்ஸ் போனா 1 hour, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே மாதிரி 1 hour அப்படிங்கிறது 360 டிகிரி அந்த கிளாக்ல வந்து ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்க பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி M4Max அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல எல்லா கம்பெனியோட, அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது போக நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கும் நீங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனாலுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதுல எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கும், எக்ஸசைஸ் சம்ஸும் இருக்கும். ஸோ நீங்க இதெல்லாமே வச்சு நீங்க எல்லா டாபிக்குமே நீங்க ஃபுல்லா மாஸ்டர் பண்றதுக்கான பேஸ் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல வந்து நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க வெறும் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு, இல்ல வெறும் பேசிக்கான சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆக முடியாது. நீங்க கண்டிப்பா நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ அப்படி லேர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டாபிக் ஃபினிஷ் பண்றீங்கன்னா, அதுல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணீங்க, அதோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்றீங்கன்னா, அதுல இருக்க ஒரு 20 or 30 சம்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்காக ஸ்பெசிஃபிக்கா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அந்த கம்பெனிஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டெப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறப்ப சில சம்ஸ் தெரியாம இருக்கலாம், சில சம்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம்.
அதனால நீங்க வந்து பண்ண தெரியல அப்படி சொல்லி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க உங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்றப்பையும் டெஸ்ட் அட்டன் பண்றப்பையும் எப்படியெல்லாம் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்றோம். இந்த டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து நீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்களே தனியா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்களாவே ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ்ல எவ்வளவு சம்ஸ் நான் வந்து முடிக்கணும் அந்த மாதிரி டைம் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டாபிக் முடிச்சுட்டு தான் இன்னொரு டாபிக் போகணும் அந்த மாதிரி வச்சு பண்ணுங்க. அப்பதான் நீங்க எல்லா டாபிக்கையுமே கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்ல நிறைய சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் அண்ட் ஸ்பீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வாக் பண்ற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு மாதிரியான ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் நிக்கிறப்ப ஒரு கார் பாஸ் பண்ணிச்சுன்னா அப்போ ஒரு மாதிரியான ஃபார்முலா தேவைப்படும். இல்லைன்னா ட்ரெயின் வந்து ஒரு போல கிராஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் 2 ட்ரெயின் வேற வேற ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரே டைரக்ஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பயும் ஒரு வேற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பிரேக் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டாபிக்கும் லீவ் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு டாபிக் வந்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து திரும்பி படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில எக்ஸாம்ல குறிப்பிட்ட டாபிக் மட்டும் படிச்சா போதும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா மோஸ்ட்லி நீங்க எல்லா டாபிக்கையுமே லேர்ன் பண்றதுதான் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்குது. ஸோ வந்து நீங்க அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எந்த மாதிரி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்களோட ஆன்லைன் டெஸ்ட்ல இப்போ நீங்க ஒரு 1 வேர்ட் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 1 வேர்ட் நீங்க சூஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்ஸ்லயே நீங்க வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த ஆன்சர் கரெக்டாவே இருந்தாலும் தப்பாவே இருந்தாலும் அது ராங்னு தான் எடுத்துக்கும். ஏன்னா யாராலையுமே ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் கொடுத்த உடனே நீங்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா கொஸ்டின் ரீட் பண்ணி டைம் எடுத்தே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆம்கேட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இந்த ஆம்கேட் பிளாட்ஃபார்ம்ல அடாப்டிவ் சிஸ்டம் வந்து இருக்கும். இந்த அடாப்டிவ் சிஸ்டம்னா என்னன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து வர கொஸ்டின் அந்த கொஸ்டினை விட கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினா இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினை விட கொஞ்சம் கம்மியான லெவல்ல ஹார்ட் அந்த மாதிரியான கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஹார்டான கொஸ்டின்ஸா வரும். கொஞ்சம் தப்பான ஆன்சர் பண்ணீங்கன்னா கம்மியான டிஃபிகல்ட்டி லெவல்ல இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆம்கேட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போறோம், அதை கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் அதை கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட சேனலோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டால இருக்கு. அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. கரண்டாக இருக்கிற ஜாப் இன்டர்வியூஸ், ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.